ஃபாடி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 5.1 STK பேஸ்டு ஆம்ப்ளிஃபையரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆம்பில் நான் நிறைய புதுசாக செஞ்சுருக்கேன். அதை நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் இந்த விஷயம் கண்டிப்பாக போய் சேரும். அதனால தான் நான் உங்களை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேன். இந்த ஆம்ப் யார் நமக்கு ஆர்டர் கொடுத்தது அப்படின்னா, கேரளாவை சேர்ந்த சுரேஷ்ன்றதை நமக்கு ஆர்டர் கொடுத்தாரு. அவர் ஆக்சுவலாக ஒரு இளையராஜாவோடைய ஃபேன் தான் அவர். நீங்கள் அங்கே டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட்டில் இருக்க அக்லி பேனலில் இளையராஜா பிக் அதில் இருக்கும். அதில் வந்து கிளாஸ் டைப்பில் இருக்கனால உங்களுக்கு பேக்கில் இருக்க ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு தெரியும். நான் அதை வேறு மாதிரி நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கை வச்சு காட்டும்போது தெரியும். உங்களுக்கு அந்த இளையராஜாவோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கேமராவில் இருக்கனால உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியுங்க. நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு அதில் இளையராஜா ஃபோட்டோ தான் உங்களுக்கு இருக்கும். இதில் அவர் சொல்லியிருந்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் இளையராஜா சாங் தான் கேட்பேன். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயிலிங் வந்து மிஸ் ஆகாத மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் கேட்டிருந்தார். இந்த ஆம்பை ஒர்க் எடுக்கும்போது அவர்கிட்ட சொன்ன விஷயம் நான் என்ன அப்படின்னா, சார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு இந்த ஆம்புக்கான லேபர் கொடுங்க, இல்லையா வேணாம் அப்படின்றத நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த ஆம்பை ஒர்க் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆயிருக்கும். ஏன் இவ்வளோ நாள் வந்து போச்சுன்றதை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு ஒரிஜினலில் கேட்கக்கூடியதுக்கும் நாம் அதிலிருந்து எக்ஸ்பேண்ட் பண்ண வேல்யூவில் கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் STK ஒரிஜினல் 4171 மார்க் 2 தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த ஐசியை வந்து நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் டிலேவாக கிடைச்சனால ஆம்போடைய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் சைடும் சரி, பேனலும் சரி, மற்ற காம்பனன்ட்ஸும் சரி, எல்லாமே நமக்கு டிலேவாக கிடைச்சனால தான் இவ்வளோ நமக்கு லேக் ஆகிருக்குது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, STK ஒரிஜினலுங்க. நீங்கள் எதில் வேணால் ஆடியோ கேளுங்க, பட் அந்த STK ஒரிஜினலில் இருக்கக்கூடிய கிளாரிட்டியை வந்து எந்த ஒரு பவர் ஆம்ப்னாலையும் அடிச்சிக்கவே முடியாது. நீங்கள் TDS சீரிஸ் எடுத்துக்கங்க, இல்லை டிரான்சிஸ்டர் மாடியூல் எடுத்துக்கங்க, இல்லையா சங்கன் டிரான்சிஸ்டர் எடுத்துக்கங்க, இல்லையா கிளாஸ் D எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நம்ம ஐசிகளை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த STK மாடியூல் அப்படின்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. STKவுடைய ஒரிஜினாலிட்டிக்காக தான் இந்த ஆம்பை வந்து நம்ம முழுக்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு நம்ம அதோடைய ரிசல்ட்டை வெளியே எடுத்துருக்கிறோம். நீங்கள் ஈஸியாக சொல்லலாம், STK ஒரிஜினல் நீங்கள் எது போட்டாலும் வந்து ரிசல்ட் வந்துடும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக கிடையாதுங்க. எந்த ஒரு ஆம்ப்ளிஃபையர் நீங்கள் செஞ்சாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸும் போட்டிருக்கக்கூடிய சப்வூஃபர்ஸும் நீங்கள் ப்ராப்பராக மேட்ச் பண்ணாதான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டுன்றது உங்களுக்கு வரும். இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு வரவே வராது. ஏன் அதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஆம்ப்ளிஃபையர் வந்து சரிங்க, எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலன்றீங்க. அதுக்கான முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் ஸ்பீக்கர் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணணும். கொடுத்துருக்கக்கூடிய லைனும் வந்து மேட்ச் பண்ணணும். ஒரு ஸ்பீக்கருக்கு ப்ளஸ் மைனஸோ, இன்னொரு ஸ்பீக்கருக்கு மைனஸும் ப்ளஸும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பொலாரிட்டி சேஞ்சஸ் ஆச்சுனாலே உங்களுக்கு அந்த இடத்துல ஆடியோ ரிசல்ட்டுன்றது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களாலேயே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்க முடியுங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு மென்ஷனுமே பண்ணியிருக்காது, வெறும் பிளைனாக தான் இருக்கும். கஸ்டமர் கேட்ட நேம் மட்டும் அங்கே சுஜின் எஸ்பின்றது இருக்கும். நெக்ஸ்ட்டு அதில் 5.1 AX USBன்றது இருக்கும். அந்த சோர்ஸ்ன்றது என்னென்னா HDMI ARC மூலயமா யூஸ் பண்ணலாங்க. HDMI ARC சப்போர்ட் இருக்குது. இதில் ஃபியூடெக்கில் FT002 நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். FT003 யூஸ் பண்ணியிருக்கிறோம். வெர்ஷன் 2 தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சோர்ஸ் நம்ம அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் செலெக்ஷன் மாறிட்டே இருக்கும். ஆப்டிக்கல், கோஆக்சியல், HDMI ARC உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிள், ஃப்ரண்ட்டு, ரியரு, சென்ட்ரு, சப், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கண்ட்ரோலாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஹைஃபை நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆம்பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைஃபை சுவிட்ச் இல்லாமல் இருக்காதுங்க. ஏன் அப்படின்னா, இளையராஜா சாங்ஸு ஹைஃபை வச்சு கேட்கும்போது அவ்வளோ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த ஆம்புக்கு ஹைஃபை லைனு வேறு மாதிரி அடிச்சிருக்கோம். இதில்
மாஸ்டர்ன்றதை நாம் ஸ்டீரியோ கண்ட்ரோலில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நிறைய பேருக்கு அந்த கனெக்ஷன் வந்து சொன்னால் புரியாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. அது ஒரு தனியாக வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். பட் அதை ஒரு 2 to 3 பார்ட் போட்டால் மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும். இந்த மெத்தட் யாருது அப்படின்னா வசந்த் போர்டு சரவணனுடைய மெத்தடு தான். அவர் வந்து 3 18 பின் சுவிட்சில் அவர் லைன் கொடுத்துருப்பா. அப்படி அதை நான் இங்கே ரிலேல யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த ரிலே உடைய வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் உங்களுக்கு 5.1 அழுத்திட்டீங்க அப்படின்னா மாஸ்டர் கண்ட்ரோல் உங்களுக்கு வேலை செய்யுது. கீழே இருக்கிற இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் தான் உங்களுக்கு வேலை செய்யும். அந்த மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஓல்டு சாங்கை கேட்கும்போது மாஸ்டர் டு இண்டிவிஜுவல் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டீட்டெயிலும் மிஸ் ஆயிரும். சரிங்களா? நீங்கள் புது பாட்டில் கேட்டிங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியாது. இதுவே பழைய சாங்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயிலும் அதில் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் ரீமாஸ்டர்டு சாங் கேட்குறீங்க. அந்த ரீமாஸ்டர்டு சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாட்டு தான் உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். எல்லா சாங்குமே அந்த மாதிரி இருக்காது. இந்த கஸ்டமர் என்கிட்ட வந்து செக் பண்ணும்போது அவருக்கு ரீமாஸ்டர்டு சாங்கும் நான் போட்டு காமிச்சேன், ஒரிஜினல் சாங்கும் போட்டு காமிச்சேன். அவரே சொன்னது என்னன்னா, ரீமாஸ்டர் பக்கம் இனிமேல் நான் போக மாட்டேங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய குவாலிட்டியை வந்து எனக்கு இல்லை. பேஸ் ட்ரிபிள் மட்டும்தான் ஃபுல்லாக இருக்கே தவிர்த்து எனக்கு ஹெட்ஃபோனில் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் ஆனால் ஆம்பில் கேட்கும்போது எனக்கு சரியாக இல்லை அப்படின்னு நான் அப்படி. அதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேஸ் ட்ரிபிளில் ஆல்ரெடி நம்ம ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கான பேஸ் ட்ரிபிளை நம்ம வச்சிடறோம். ஓகேங்களா? அங்கே ஆல்ரெடி அவங்க அந்த சாங்கை ரீமாஸ்டர் பண்ணும்போது அதோடைய ஹெட்ஸை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இப்போது ட்ரிபிளோட ஹெட்ஸு அதில் நார்மலாக இருக்குது, ஒரு 20 ஹெட்ஸில் இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு 40 to 60 ஹெட்ஸுக்கு மாற்றிடுறாங்கன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி இதில் நீங்கள் போட்டு கேட்கும்போது ஒரு மாதிரி கசன்னு தான் உங்களுக்கு கேட்கும். இதுவே அந்த இடத்துல பேஸ் ட்ரிபிள் இல்லாமல் ஃப்ளாட் ஆடியோவாக இருந்துச்சு அப்படின்னா, பேஸ் ட்ரிபிள் இல்லை, ஐசி டு கண்ட்ரோல் டு யூஎஸ்பி போர்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆடியோ நல்லாயிருக்கும். பட் நம்ம எல்லா நேரமும் அந்த மாதிரி நம்ம கேட்க மாட்டோம். எல்லா சாங்கும் ஹைரிஸில் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம நார்மல் சாங்கில் எந்த அளவு நம்மளால் டீட்டெயிலிங்கை வெளியே கொண்டு வர முடியுன்றதை நம்ம பார்க்கணும். இந்த ஆம்பில் நான் கிட்டத்தட்ட ஒரு 400 to 450 சாங் இளையராஜா சாங் கேட்டிருப்பேன். அதில் ஒவ்வொன்றுமே எல்லாமே ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்துலேயுமே வருதா. ஒரு பாட்டை ஹெட்ஃபோனில் கேட்குறது, நெக்ஸ்ட் இந்த ஆம்பில் கேட்குறது, ஒரு பாட்டை ஹெட்ஃபோனில் கேட்குறது, இந்த ஆம்பில் கேட்குறதுன்ட்டு இப்படியே காலங்கள் போயிட்டே இருந்தது. அதனால தான் இவ்வளோ ஒர்க்கை வந்து நம்ம தள்ளி வச்சுட்டு இந்த ஆம்பை நம்ம செஞ்சுருக்கிறோம். எப்படி சொல்கிறதுனா, இந்த ஆம்போட ஒர்க்கு முடிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 to 2.5 மாதம் ஆயிடுச்சு. எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போதெல்லாம் இந்த ஆம்பில் தான் நான் பாட்டு கேட்பேன். அப்படி கேட்கும்போது எனக்கு ஹெட்ஃபோனில் கேட்கக்கூடிய அந்த குவாலிட்டின்றது எனக்கு இதில் ஒரு 70% கிடைக்கணுன்ட்டு நான் எதிர்பார்ப்பேன். நான் இந்த செட்டு மட்டும் இல்லைங்க, எல்லா செட்டுமே நான் அப்படி தான் பார்ப்பேன். இந்த செட்டில் நான் ரொம்பவும் வந்து என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டு தான் நான் செஞ்சுருக்கிறேன். அவர் என்னுடைய இடத்துல வந்து கேட்டார், அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதுன்னாரு. பட் அவருடைய இடத்துக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது. அவராக சொன்னாதான் எனக்கு தெரியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரியும் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் இதுக்கு நான் தான் கொடுக்குறேன். சரௌண்ட் ஸ்பீக்கர் ஆல்ரெடி அவர் ஜேபிஎல்ல வச்சுருக்கிறாரு. சப்வூஃபரும் நான் தான் கொடுக்குறேன். முக்கியமாக இந்த சப்வூஃபர் சொல்ல போனோம் அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் இளையராஜா சாங்குக்கு சப்வூஃபர் பேஸ் கம்மியாக தாங்க வரும். இதில் சப்வூஃபர் பேஸ் அதிகமாக வரத்துக்காக நம்ம ஒரு சில சின்ன ஆல்டர்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஆம்போடைய இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஆம்போட இன்டீரியர்னு பார்க்கும்போது எல்லாமே எஸ்டிகே ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 4171 Mark 2 யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி Mark 5 வருது. அந்த சீரியல் நமக்கு கிடைக்கல, Mark 2 தான் கிடைச்சது. Mark 2க்கும் 5க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, Mark 5 எல்லாமே பிராண்டட் ஆம்பிளிஃபையரில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஐசி கிடைக்கும்போது அதோடைய ஆடியோ குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். Mark 2உடைய குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி வாட்டேஜும் மாறுங்க. சரிங்களா? இதில் நாம் மேக்ஸ்வினில் 26026 ஒரு 12 ஆம்பியர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். எஸ்டிகேயை பொறுத்த வரைக்கும் அந்தளவு ஆம்பியர் எடுக்காது. கம்மியான ஆம்பியரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியதாங்க எஸ்டிகே ஐசி. அதுவும் ஒரிஜினல் ஐசினால் நம்ம சொல்லவே வேணாம், அவ்வளோ பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. இதில் மார்க்கெட்டில் வர போர்டில் ஃபீட்பேக்கோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 220 ohms இருக்கும். நிறைய பேர் எப்படின்னா வந்து கெயினை குறைக்கிறது, கரகரப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கு நீங்கள்
இந்த மாதிரி போர்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் வேல்யூ சேஞ்ச் பண்ணி. அல்லது ஸ்ரீ அல்லது ஷானில் இல்லை உதயாலே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே அங்கே 560 தான் வரும். அப்படி இல்லையா எம்எஸ்கேயோட டிரைவர் போர்டு அதுலேயுமே 560 ஓம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் உங்களுக்கு காட்டுறாருங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க யூஸ் பண்ணியிருக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 560 தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் டேட்டா ஷீட்டில் என்ன இருக்குதோ அதை யூஸ் பண்ண பழகுங்க. அப்போ தான் உங்களால் அதோடைய ஒரிஜினல் குவாலிட்டி எடுத்துகிட்டு வர முடியும். அதே மாதிரி தான் இந்த போர்ட்லையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா சக்தி சப்வூஃபர் ப்ரீ தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் ஓல்டு சாங் வரதுக்காக நம்ம நிறைய ஆல்ட்ரு ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இதில் என்ன ஆல்ட்ரு ஒர்க்குன்றதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஓல்டு சாங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெயின் வந்து கம்மியாக தாங்க இருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஃபீட்பேக்கில் இந்த இடத்துல உங்களுக்கு 4K 7 போட்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல 10K தான் வரும். ஓல்டு சாங்கை பொறுத்த வரைக்கும் கெயின் நம்ம கம்மியாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் நியூ சாங்ஸுக்கும் ஏற்ற மாதிரி தான் நம்ம இன்பிட்வீன் கேப்பில் தான் நம்ம அதோடைய ஃப்ரீக்வன்சிஸ் நம்ம லாக் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 39K நான் போட்டு கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருக்குறேன். ஏன் அப்படின்னா அந்த இடத்துக்கு அதுதான் கரெக்டாக இருக்குது. அதனால் 39K போட்டிருக்கிறேன். ஒரு சிலர் கமெண்டில் வந்து சொல்கிறீங்க நிறைய வேல்யூ வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தால் வீடியோ போடுங்க எல்லாம் போடாதீங்கன்ட்டு. ஆல்ரெடி நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். அதை புரிஞ்சவங்களுக்கு அது புரியட்டும், இல்லை புரியாதவங்களுக்கு அது அப்படியே இருக்கட்டும். ஒவ்வொருத்தருக்கும் நான் இண்டிவிஜுவலாக வந்து கொடுக்கணுன்ட்டு எந்த ஒரு நெசரியுமே இல்லை. ஃபோன் பண்ணி கேட்குறவங்களுக்கு நான் இன்னும் ஆல்ட்ரேஷன் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி கமெண்ட் போடுறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக போடுங்க. முடிஞ்சால் கால் பண்ணி பேசுங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்தபடியாக இதில் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10K போட்டிருப்பாங்க. இதில் நான் 5K 6 போட்டிருக்கிறேன். சேம் இன்புட் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கெயினை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இந்த சப்வூஃபரோடைய ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வசந்தோடைய ஹெச்டி சரௌண்டுங்க. ஹெச்டி சரௌண்டை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இங்கே ஒரு ஆல்ட்ரேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அந்த ஆல்ட்ரேஷன் நான் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஓல்டு சாங்கை போட்டு சரௌண்டை பேலன்ஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணினாலே உங்களுக்கு அந்த கொலகொலன்ற சவுண்ட் உங்களுக்கு வராது. அதே மாதிரி இந்த இடத்துல 473 டிஸ்க் போட்டிருப்பாங்க. இந்த 473 டிஸ்க்கு வந்து நான் த்ரூவாக தான் அடிச்சிருக்கிறேன். இந்த 47 வழியாக அவுட் ஆகாது, நான் த்ரூவாக தான் அடிச்சிருக்கிறேன். அதே மாதிரி சென்டருக்கு இந்த இடத்துல ஒரு வேல்யூ கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த வேல்யூ இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல சென்டரோடைய கெயின் உங்களுக்கு மாறும். அடுத்தபடியாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேஸ்டபிள் போர்டு தாங்க. இது நம்மளுடைய சர்க்கியூட்னு சொல்ல முடியாது, ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சர்க்கியூட் தான். ரொம்ப 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 ஓல்டு சர்க்கியூட். இது ஒரு 80s 90s காலத்தில் இருந்தவங்களுக்கு இந்த சர்க்கியூட் வந்து தெரியும். எப்படின்னா 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கியூட் தாங்க இது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட் தான். இதை நீங்கள் எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னா உதயாவுடைய அல்லது ஹைடெக் 4 டிரான்சிஸ்டர் பிடியில் நீங்கள் பார்க்கலாம். அதில் சேஞ்சஸ் வந்து நிறைய இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணும்போது. ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகுது கேட்டிங்க அப்படின்னா இன்புட் உங்களுக்கு இதில் த்ரூ ஆயிரும். 100 ஓம்ஸ் தான் ரெசிஸ்டன்ஸ் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு த்ரூ ஆயிரும். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து கெயின் ஆயிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கப்ளிங் ஸ்டேஜில் உங்களுக்கு இங்கேருந்து உங்களுக்கு இன்புட் இதில் வரும். இதில் இருந்தால் நமக்கு அவுட்புட்டே வரும். இந்த கெப்பாசிட்டி ஒன்று போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த கெப்பாசிட்டி வழியாக தான் உங்களுக்கு அவுட்புட் ஆகும். இந்த கெப்பாசிட்டி வழியாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் மூலியமாக எடுத்துகிட்டு வந்து நமக்கு தேவையான பேஸ் அண்ட் ட்ரிபிளில் நம்ம இதில் மேட்ச் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதாங்க, பெருசாலாம் இதில் எதுவுமே கிடையாது. அடுத்தபடியாக இதில் ஹைஃபை வந்து வேறு மாதிரி ஒர்க் ஆகும். நான் ஒரு 3 மெத்தட் சொல்லியிருப்பேன். அந்த 3 மெத்தடை இல்லாமல் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிரான்சிஸ்டர் பிடியில் நீங்கள் எமிட்டருக்கு போகிற லைனை கட் பண்ணிவிட்டு ஒரு 560 இல்லை வந்து 1K போட்டு அது மேலே நீங்கள் பேரலாக 473 அடிச்சிங்க அப்படின்னா ட்ரிபிள் உங்களுக்கு ஏறிடும். இந்த மெத்தட் உங்களுக்கு எப்படின்னு தெரியணும்னா வசந்த் ஆடியோவில் இது மகேஷ் பிடியில் சரௌண்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார் அண்ணன். அதை நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். அவர் அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பா. அப்படி அந்த மெத்தடு தான் இதில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். இது 80s இருந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பிடியோட சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகும்ட்டு. அடுத்தபடியாக ரிலே செக்ஷனுங்க. இந்த ரிலே எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 5.1 வந்துச்சு அப்படின்னா FT003 உங்களுக்கு இன்புட்டாக வந்துச்சு அப்படின்னா இது டைரெக்டாக த்ரூவாக உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் வேலை செய்யும், டிஜிட்டல் கண்ட்ரோல் வேலை செய்யும்.
ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் சப்வூஃபரும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வேலை செய்யும். சொல்கிறது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதை நான் ஒரு சர்க்யூட்டாக நான் உங்களுக்கு போட்டு காட்டினா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். அடுத்தபடியாக ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து மேக்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். மேக்ஸ்வினில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன்லேயே லேட்டஸ்ட்டாக அந்த ரிலே போட்டது தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தபடியாக ஃபில்டர் செக்ஷன் ஏசி டு டிசி ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 63 வோல்ட் 10,000 நம்ம 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கிறோம். மெட்டல் ஹெட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தபடியாக இதில் சொல்லணுன்னா நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேங்க. ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுமாக கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 ரெசிஸ்டன்ஸ் வந்து வேல்யூ சீரீஸ் பண்ணி வருமா வராதா ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த ரிசல்ட் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இதோடைய ஆடியோ டெஸ்ட் நான் உங்களுக்கு சின்ன கிளிப்பிங்காக இப்போ போடுறேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஆடியோ ஃபுல் டெஸ்டிங்காக உங்களுக்கு வரும். அந்த கிளிப்பிங் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஆம்ப் உங்களுக்கு ஆனில் தாங்க இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு ஹிஸ் நாய்ஸும் இருக்காது, ஹம் நாய்ஸும் இருக்காது. அந்த மாதிரி தான் நம்ம ஒயரிங் நீட்டாக பண்ணியிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் கிரவுண்டும் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ் நாய்ஸ் மேக்ஸிமம் இருக்காது. ஹிஸ் நாய்ஸ் எப்படி வரும்னா, நீங்கள் அதிகபட்சமான ட்ரிபிள் கொண்டு போகும்போது ஹிஸ் நாய்ஸ் கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் குறைக்கணும்னா நீங்கள் ட்ரிபிள் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம், உங்களுக்கு அந்த ஹிஸ் நாய்ஸ் வந்து அரெஸ்ட் ஆயிரும். நான் உங்களுக்கு இதில் ஆடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் மட்டும் வச்சுருக்கிறேன். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பேஸ் ட்ரிபிள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ ஹைஃபை ஆஃபில் இருக்குதுங்க. நான் ஆன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் ஹைஃபை ஆன் பண்ணும்போது சரி, பேஸ் ஏற்றும் போது சரி உங்களுக்கு அந்த இடத்துல உடையாது. நான் உங்களுக்கு சப்வூஃபர் வச்சு காட்டுறேன் பாருங்கள். சப்வூஃபர் கேட்கும்போது தெரியும் அந்த பஞ்ச் எப்படி இருக்குன்றது. இந்த மாதிரி தாங்க நம்ம எல்லா ஆம்ப்லேயும் நம்ம சப்வூஃபர் ரிசல்ட் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி சரவுண்டும் சென்டர் வச்சு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா சவுண்ட் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக தெரியுங்க. அந்த மாதிரி தான் நம்ம இதில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். நான் உங்களுக்கு இன்னொரு சாங் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதில் நான் சென்டர் வைக்கிறேன் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு வாய்ஸ் உங்களுக்கு முன்னாடி வரும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்ப் வேணால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்தளவு டீட்டெயில் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டைம் கொடுத்தா மட்டும்தாங்க நம்ம எடுத்து கொடுக்க முடியும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா டெக்னீஷியனுக்கும் இதுதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முழுசாக பார்த்தீங்கன்னா தேங்க்யூ. நாம் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.